படுவதில்லை என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் கர்த்தரால் ஆசிக்கிறேன். இன்றைக்கி இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி வாசிக்கலாம், யாரெல்லாம் வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கி வெட்கப்படுவதில்லை என்கிற தலைப்பின் கீழாக யாரெல்லாம் வெட்கப்பட மாட்டாங்க, யாரெல்லாம் வெட்கப்படுவதில்லை என்கிற தலைப்பின் கீழாக 34ஆம் சங்கீதம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கி கர்த்தர் பிள்ளைகள், இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் ஆசிக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் வெட்கத்தை மாற்றுகிறார் அல்லது யார் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதுதான் நான் இவ்வளோ நேரமாய் சில ஆலோசனையாக உங்களோடு கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த வார்த்தை சொல்லுது, யாரெல்லாம் அப்பாவை நோக்கி நம்ம தேவைக்காக, நம்ம சூழ்நிலைக்காக, நம்ம நிலைமை இன்னவா இப்படியா இருக்குது, நம்ம நிலைமை மாறாமல் இருக்குது, நம்ம தேவை இவ்வளவா இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் பக்கத்து வீட்டை போய் பேசாமல், ஃபோன் பண்ணி பேசாமல் யாரெல்லாம் அப்பாவை நோக்கி பார்க்குறாங்களோ, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. அப்போ நம்ம வேலை, நம்ம யாரை நோக்கி பார்க்கணும் அதிகமாக அப்படின்னா, அப்பாவை நோக்கி பார்க்கணும். நம்ம எப்போவுமே நம்முடைய தலைகள் யாரை உயர்த்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம தலைகள் எப்போவுமே பரலோகத்தை நோக்கி. நீ அப்பாவை, அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிடுவதற்கு நம்ம மறக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி எதுக்கும் மறந்துட்டாலும் இன்றைக்கி கர்த்தர் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் விடுங்க, ஜெபிக்காத நாள் இந்த 2026ஆவது வருஷத்தில் நமக்கு ஜெபிக்காத நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஜெபிக்காத நாள், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணலை அப்படி என்கிற நாள் இனி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோக்கி பார்க்கும்போது, அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்படுவது கிடையாது. மனுஷனை நோக்கி பார்க்குறவங்க வெட்கப்படுவாங்க. சொல்லுங்கள், மனுஷனை நோக்கி பார்க்கிறவர்கள் வேணால் வெட்கப்படலாமே தவிர, ஒருவேளை டாக்டரை நோக்கி பார்க்குறவங்க, இந்த டாக்டர் என்ன நல்லாக்கிடுவார், இந்த டாக்டர் இதை சுகப்படுத்திடுவார் அப்படின்னா அவங்க கூட வெட்கப்படுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அதிகமாய் தேடுறாங்களோ, அவர்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றப் போகிறார். அப்போ பிரகாசம் அப்படின்னா, இன்றைக்கி துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற முகங்களில் சிரிப்பு இருக்காது. உம்முன்னு இருக்கிறாங்கன்னா அவங்க மூஞ்சி நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏதோ சம்திங் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில், ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்பதை அவங்க முகத்தை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க கவனிக்க முடியும். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, அந்த துக்க முகத்தை மாற்றுவதற்கு, அந்த கவலையான முகத்தை மாற்றுவதற்கு, ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து யோசித்து சிரிப்பே இல்லைங்க, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, அப்படி என்கிற காரியத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி யாரெல்லாம் வேதத்தின் அடிப்படையில், வேத பகுதியில் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவன் துக்கத்தை மாற்றியிருக்கிறார். 38 வருஷமாய் ஒரு மனுஷன் பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே 38 வருஷமாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரால் என்ன பண்ண முடியல, எழுந்து நடக்க முடியல. ஆனால் பெதஸ்தா என்கிற குளம், அதனுடைய அற்புதம் என்ன அப்படின்னா, தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கப்படும் போது முதலில் யார் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வியாதியோடு இருந்தாலோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அப்போ இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் ஒரு மனுஷன் நடக்க முடியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நன்மையை பார்க்குறார். அப்போ முடியாமல் ஒருவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்குறார். அவங்க கவலையோடு வரவங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சுகம் அடைந்து போகிறத கிட்டத்தட்ட 38 வருஷமாய் ஒரு மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போது அவங்க எதிர்பார்ப்பு, அவருடைய அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னது, யாராகிலும் என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் இறக்கி விட மாட்டாங்களா, நானும் மற்றவர்களை போல நானும் அற்புதத்தை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு யாராகிலும் என்னை என்ன பண்ண மாட்டாங்களா, கொண்டு போய் இந்த குளத்தில் விட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கிறார். அப்போ அவங்க எதிர்பார்ப்பை அறிந்த தகப்பன் வந்து சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட.
அப்போ உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் யாராகிலும் கொண்டு போய் இறக்கி விடணும். அப்போ அவங்க வீட்டில் இருந்து அந்த மனுஷன் என்ன பண்ண கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எடுத்து வந்து போட்டு போயிட்டாங்க. குளத்தின் அருகே எடுத்து வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இதே போல தான் பர்திமே என்கிற குருடனுடைய நிலைமையும் அவனுடைய பார்வையில் அவங்க குடும்பத்தார் என்ன பண்ண விட்டுருக்கிறாங்க அப்படின்னா பிச்சை எடுக்க முடியும் விட்டுட்டாங்க. அப்போது அந்த மனுஷன் ஆண்டவரை கூப்பிடுறாரு. அற்புதம். இன்றைக்கி உண்மையாகவே இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சர்ச்சைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி நம்ம தேவையுள்ள நேரத்தில் அப்பாவை நோக்கி பார்க்கணும் என்பது அந்த எண்ணம் நிறைய பேருக்கு வர்றது இல்லை. பிரச்சனையுள்ள காலங்களில் அதே இந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. அப்போ வெட்கப்படவில்லை அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்பதிலும் சில கோட்டை விட்டுருக்குறோம். புரியுதுங்களா? நோக்கி பார்த்தாங்க, பிரகாசம் வந்துச்சு. அவங்க முகங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வெட்கத்தை மாற்றிருக்கிறார். அப்போ நம்ம வெட்கங்களை மாற்றுவதற்கு, நம்ம முகங்கள் பிரகாசம் அடைவதற்கு நாம் சரியாக ஆண்டவரை தேடுறோமா, நோக்கி பார்க்குறோமா என்பதை நம்ம கவனிக்கணும். இந்த சுகர் பிபி இருக்கிறவங்க அப்படின்னா 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க டைமு பார்க்க வேணாம், அவங்களுக்கு கை கால் ஒதுரும் ஆட்டோமேட்டிக்காக. 12 மணிக்கு கிராஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கும், அவங்க பலவீனம். அப்போ அவங்க உடனே என்ன பண்ண, எதையாகிலும் ஒரு பன்னோ ரொட்டியோ பிஸ்கெட் எதோ ஒன்று சாப்பிட்டே ஆகணுன்றாங்க. அப்போ அது அந்த பிரச்சனை வந்தால் கை கால் ஒதுருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு நினைக்கிறோம்? சொல்லுங்கள், சாப்பிட்டு ஆகணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ போய் எனக்கு வறுத்த மீன் கொடு, அதை வறுத்து கொடு, என்ன பொரிச்சு கொடுன்னு யாரும் கேட்பாங்களா? இருக்கிறத என்ன பண்ணு, கஞ்சி இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? ஆமாம் இல்லை, அவங்க பலவீனம். ஏதாவது உடனே அந்த கை கால் உதற ஆரம்பிக்குது அப்படின்னாவே, நடுக்கம் வருது அப்படின்னாவே எதையாகலும் அவங்க சாப்பிட்டணும். இப்போ இது அவங்களுக்கு யாராகிலும் சொல்கிறாங்களா? அவங்க அதை சரியாக என்ன பண்ணுறாங்க, சரியாக சாப்பிட்றாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்தா ஓகே, கம்ஃபர்டபுளாக ஆயிடும். அப்போ இந்த பிரச்சனை வந்தால் எதையாகிலும் சாப்பிடுன்னு நினைக்கிறோம். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வெட்கம் வந்துகிட்டே இருக்குது, அவமானம் வந்துகிட்டே இருக்குது, தலைகுனி வந்துகிட்டே இருக்குது. நம்மளால் உயர முடியல, நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும்போது நாமும் நினைக்கணும், இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? சொல்லுங்கள், யாரை நோக்கி பார்க்கணும்? அப்பாவை நோக்கி பார்க்கணும். இங்கே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பிரச்சனை வந்த பிறகும் மனுஷனை தான் தேடி போகிறோம், மனுஷனை தேடி போகிறோம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் முகங்கள் பிரகாசம் அடைய வச்சிருக்கிறார். அப்போ நம்ம முகங்கள் பிரகாசம் அடைவதற்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அதுதான் வாசிங்க 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிங்க. 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அப்போ ஜெபிக்கிற கர்த்தர் பிள்ளைகள் ஜெபிக்கிறது எது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, நமக்கு அப்பா இரக்கம் செய்கிற வரைக்கும் நோக்கி பார்க்கணும். இரக்கம் அப்படின்னா நாம் எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கான பதில் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கள், ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் மிக 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 நம்ம வாழ்க்கையில் அவசியம். எனக்கு நிறைய பேர் எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, டாக்டர் அவ்வளோ முடியாதுன்றுவாங்க, மனுஷனெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இரக்கம் செய்யும், ஆண்டவரே அற்புதம் செய்யும். இல்லை, நான் சொல்கிறேன், முடியாத நிலைமைக்கு போகிற வரைக்கும் நம்ம ஏன் விடணும்? புரியுதுங்களா? நம்மளால் முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, தோல்வி ஏன் நம்ம அது வரைக்கும் விடணும்? நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே அப்பாவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து, ஆண்டவரை இரக்கம் செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அப்போ யாரெல்லாம் அப்பா சமூகத்தில் உதவி செய்யுங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அப்புறம் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உதவி செஞ்சுருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்கு அற்புதம் நடக்கலை அப்படின்னா, ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போது என்ன சொல்லலாம், தொடர் ஜெபம் ஒவ்வொரு நாளும் இதுக்காகவே ஸ்பெஷலாக இதுக்காகவே ஜெபிக்கிற அனுபவம் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இல்லவே இல்லை.
கவனிங்க. இப்போ பிரச்சனைக்காக செபிக்கிறோம், இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்றோம், நம்ம செபிக்கிறோம். அதே நாளைக்கு, அதே நாளை மறுநாள், அடுத்த நாள் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜெபத்தை விட்டுறோம். இந்த வார்த்தை சொல்லுது, எது வரைக்கும் அப்பாவை நோக்கி இருக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். எத்தனை பேர் செபிக்கிறீங்க அல்லது செபிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு தீர்மானம் விடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இங்கே அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். இந்த தலை மாறு வரைக்கும் நான் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் ஜெபம் பண்ணி விட்டுறது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. இதுக்காகவே அதுதான் வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை கூட வாசிங்க. 18, 28வது வசனம். அதே சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்போ அவன் இருள் மாறு வரைக்கும் அவரை நோக்கி பார்ப்பதை விடக்கூடாது. இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறதில்ல, தூங்குறதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறதில்ல, ஊருக்கு போகிறதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறதில்ல. ஆனால் ஜெபிப்பதற்கு மாத்திரம் நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுது, ஒரு மனுஷன் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி செய்கிறாரு. 2வது, அவங்க இருளை வெளிச்சமாய் மாற்றாரா. சாபம் என்கிற இருள், அற்புதத்தையே பார்க்காத இருள், அல்லது அவமானம் தோல்வியோடு இருக்கிற இருளை ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் நோக்கி பார்க்கணும். எப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்ம விளக்கை ஏற்றி, அப்போ புதிய நன்மை. விளக்கு ஏற்றுவது என்பது புதிய காரியம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் விடுங்க. இன்றைக்கி எது வாழ்க்கையில் நன்மையை கொடுக்காமல் இருக்குதோ, எது நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குதோ, எது அடிக்கடி பலவீனப்படுத்துதோ, எது அடிக்கடி பிரச்சனை கொண்டு வருதோ, எது அடிக்கடி நம்ம குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்குதோ, அதுக்காக நான் சொல்கிறேன், அப்பாவை நோக்கி பாருங்கள். இதுக்காக ஆண்டவரை இரக்கம் செய்யும். அதான் 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் நம்ம வாசித்தது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் யாரை நோக்கி இருக்கணும், அப்பாவை நோக்கி. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குது, ஜெபிக்கிறோம். ஆனால் எது வரைக்கும் ஜெபிக்கிறோம், ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தையே மறந்துடும். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருந்தேன். ஒரு மனுஷனுடைய ஜெபம் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபம் இருக்கணும். ஆனால் அதை நம்ம இன்னைக்கு உண்மையாகவே 2025வது வருஷத்தில் அநேக ஜெபத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நிறைய ஜெப குறிப்பு வச்சுருக்கிறோம். ஆனால் எதுக்காகலாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, எதுக்கெல்லாம் நம்ம அற்புதம் செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்தையும் மறந்துட்டோம். சில தேவைக்காக ஜெபித்த ஜெபத்தையும் மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி 2026வது வருஷத்தில் ஒரு தீர்மானம் விடுங்க, அப்போ இரக்கம் செய்யும் வரைக்கும் ஜெபத்தை மாற்றவே கூடாது, ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. இப்படி எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசித்த வசனத்தின்படி என்ன சொல்கிறாரு, ஆமீன், உன் வாழ்க்கையில் பிரகாசம், உன் முகம் வெட்கமடையாது. புரியுதுங்களா? ஜெபத்தை தான் மாற்றிடுறோமே தவிர இன்றைக்கி ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறோம், சில பேர் ஆலயத்தை கூட மாற்றிடுறோம். சொல்லுங்கள், சில பேர் ஆலயத்தையும் மாற்றிடுறாங்க. இந்த ஆலயத்துக்கு போனால் நன்மை நடக்கலன்றோம். நீ எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஒரே ஒரு தெய்வம் தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது சரியாக ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா, ஆண்டவரை தேடுவது சரியாக தேடுறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். அப்படின்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஒரு வாரம். அப்போ அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தையே மாற்றிக்கிறோம். இல்லை, இன்றைக்கி அதுதான் 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வதற்கு நாம் அவரை நோக்கி பார்க்கணும். அப்போது ஆண்டவர் யாரை வெட்கப்படையாதபடி செய்கிறார் அப்படின்னா, ஆமை ஸ்தோத்திர கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வெட்கத்தை மாற்றுகிறார். அப்போ நம்ம வெட்கம் மாறுவதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இனி யாரை நோக்கி பார்க்கணும் இல்லையோ, யாரை தேடணும் இல்லையோ, இனி அதிகமாக நம்ம என்ன பண்ணுறேன், தேட ஆரம்பிக்கிறேன். அப்பா சமூகத்தை தேடுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீங்க. அப்போ நீ நிறைய பேர் என்ன பண்ணுறது அப்படின்னா தேவை இல்லாததை தேடுறோம். ஆமாம், தேவையானதை என்ன பண்ணுறதில்ல தேடுது. இன்றைக்கி மாத்தால போல் இன்றைக்கி தேவையில்லாததுக்கெல்லாம் இன்றைக்கி குழம்பிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த தேவையான தேவனை தேடுவதற்கு
தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு இன்றைக்கி மறந்து போகிறோம், விட்டுடுறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் சொல்லுது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அப்பேற்பட்ட அற்புதத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் பெற்றுக்கொள்வது இல்லை. காரணம் என்ன? இன்றைக்கி நேரம் கிடைச்சா மாத்திரம் தேடுவது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும். இன்றைக்கி உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கி எந்த ஒரு மனுஷன் அப்பாவை நோக்கி அதிகமாக பார்க்குறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சே ஆகும். அப்போ ஆண்டவர் செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்வதற்கு மனுஷனை நோக்கி பார்ப்பதை விட அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். அப்போ ஒன்று, யாருக்கு ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னா கர்த்தரை நோக்கி பார்ப்பவர். ரெண்டாவது யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒன்று, கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற. வாசிக்கலாம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஏசாயா 66 5வது வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்பட மாட்டார்கள். அப்போ ரெண்டாவது, யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னா அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற மனுஷன். இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் நடுங்குறானோ பயப்படுகிறானோ அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அந்த வார்த்தை எப்படி அப்படின்னா சபையில் பிரசங்கிக்கப்படுகிற வேளையில் நம்ம அதிக கவனத்தோடும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பிரசங்கிக்கப்படுகிற வேலையில் நம்ம நிறைய பேர் உதாசீனப்படுத்துகிறோம். பிரசங்கிக்கப்படுகிற வேலையில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அற்பமாக எண்ணப்படுறோம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, எந்த ஒரு மனுஷன் வசனத்துக்கு நடுங்குகிறானோ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி ஆண்டவர் காணப்படுவார். யாருக்கு? இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற வேலையில், வசனத்தை கேட்கப்படுகிற வேலையில் நடுங்கி கேட்கணும். நமக்கும் நடுக்கம் வருது, குளிர் வந்தால் தான் நடுக்கம் வரும், வசனத்துக்கு நடுக்கம் வராது. இதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் சபைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா முடிந்த அளவு நம்ம எழுந்து போகாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், முடிந்த அளவு எழுந்து போகிறது, ஃபோன் பேசுறது, எல்லாவற்றையும் 2026ஆவது வருஷத்தில் முகங்கள் வெட்கம் அடைவதற்கு சொல்கிறேன். இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிற வேலையில், வசனத்தை கேட்குற வேலைகளில் நம்ம உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அற்பமாய் என்றோம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் யாருக்கு காணப்படுவார் அப்படின்னா வசனத்துக்கு நடுங்குகிற மனுஷர்களுக்கு. எந்த ஒரு மனுஷன் வசனத்துக்கு நடுங்கி கேட்குறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு காணப்படுவார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் என்ன பண்ணுங்க, அவர்களோ வெட்கப்பட மாட்டாங்க. அப்போ ஒன்று, ஆண்டவரை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்படுவதில்லை. ரெண்டாவது, வசனம் கேட்கப்படுகிற சூழ்நிலையில் நேரங்களில் நடுங்கி கேட்கிற பிள்ளைகளுக்கு வெட்கம் இருக்காது. அப்போ ரொம்ப இந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக. அதான் ஒரு ஊழிக்கார் சொன்னார். ஆமாம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவர் சொன்னது, வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, அவன் குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்கணுவார் சபையில். அப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்பா சமூகத்தில் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்கள், முடிந்தளவு எழுந்து போகக்கூடாது. அப்போ 2026 தீர்மானம் விடுங்க, உங்கள் வசனத்தை நடுங்கி நான் கேட்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். வசனத்தை பிரசங்கிச்சு முடிக்கும்போது இன்னும் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்பமாக வருது தூக்கம், இன்பமாக வரும் தூக்கம். இதுக்கு நிறைய பேர் இந்த வசனம் எந்த மனுஷன் இருதயத்துக்குள்ள இருக்குதோ இந்த வசனத்தை வச்சு சொல்லி ஜபிக்கும் போது தான் சில நன்மைகளை மாலை பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், சாக்கு போக்கு சொல்கிறோம், என்னம்மா
அப்படின்னா எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுன்றோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பைபிள் படிக்க தெரியாதுன்றோம். அப்போ பைபிள் படிக்கிற வசனத்தை பிரசங்கிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாரிகள் கவனமாக கேட்கணும். அதையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவனமாக கேட்பது கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் சாபமாக இருப்பதற்கு அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்த வசனமாக இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன, பிரசங்கிக்கப்படுகிற வேலையில் நம்ம உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறோம், அற்பமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யவே செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னதான் நமக்கு தூக்கம் வந்ததுன்னு தெரியல, சர்ச்சில் வந்தா நானும் பார்க்குறேன். ஸ்தோத்திரம், உண்மையாகவே சொல்கிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய சமூகம் என்பது பயப்படுகிற இடம். இப்போ டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பசங்க தூங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், பசங்க தூங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டீச்சரு எப்பா தலைகாணி கூட எடுத்துன்னு வராமல் மறந்துட்டேன், உன் பேக் ஆச்சு கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு படுன்னு சொல்லுவாங்களே, ஏதாச்சும் சொல்லு. ரெண்டாவது தூக்கமே வராது. அந்த டீச்சர் வராங்கன்னா தூக்கமே வராது, அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். நான் கூட இங்கே இந்த ஓரத்தில் கொழிவு இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, இந்த சர்ச்சை ஓரம் பார்த்துக்கிறீங்களா, எத்தனை பேர் பார்த்துக்க ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். அது ஆகாஷேவுக்கும் கிப்சனுக்கு தான் நல்ல அனுபவம். அந்த கொழிவு அங்கே இருக்குது. யாரன்னா அப்படி கண்ணை மூடனா அந்த கொழிவு வந்து கொட்டணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கொழிவு என்ன பண்ணணும், அதுதான். ஸ்தோத்திரம். பாப்பா அந்த கொழிவு கொட்டிச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் இருக்குது, நேரத்து இருக்கும் அந்த வலி சொல்லுங்கள். கொழிவு எவ்வளோ நேரத்துக்கு பாருக்கும் சொல்லுங்கம்மா, அனுபவம் இருக்குல்ல. கொழிவு கொட்டதே இல்லை யாருமே. எவ்வளோ நேரம் இருக்குன்றேன். இந்த கொழுவி நம்ம சர்ச்சாண்ட வளர்க்குற கொழுவின்னு வச்சுங்களேன், சர்ச்சு 6 நாள். அப்போ இந்த கொழுவி கொட்டிச்சா நமக்கு தூக்கம் வருமா? அப்போது நம்ம சபைக்குள்ளே வந்தால் நமக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்குதோ அதன்படி தான் ஆண்டவர் நமக்கு காணப்படுவாராம். சொல்லுங்கள், எந்த அளவுக்கு சபையில் பயந்து நடுங்கி ஆண்டோட வார்த்தை கேட்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டோட வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். துக்கத்தோடு வரோம், துக்கத்தோடு போகிறோம். காரணம் என்ன? துக்கத்தோடு வரோம், துக்கத்தோடு போகிறோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, வரோம், உட்காரோம், ஃபேனும் ஆஃப் பண்ணிடுறோம், குளிரும் எடுக்கல, கரெக்டாக இருக்குது, அப்படியே போகிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் விடுங்க. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரணுமா, ஒன்று ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். முகங்கள் வெட்கமடையாதபடி இருப்பதற்கு ஒன்று ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது அவர் வசனத்துக்கு நடுங்கி கேட்கணும். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸுக்கு கூட அந்தளவுக்கு குளிர். ஆனால் நேற்று குளிர்ச்சி, எத்தனை பேருக்கு குளிர்ச்சின்னு தெரில, பார்த்துக்கிறீங்களா? வெடிகாலம் வந்தோம், அப்போடு குளிரே தெரில, குளிச்சுட்டே வந்தோம், ஆனால் குளிர் தெரில. நேற்று ஊத்து வெட்டி தான் போயிட்டு வந்தோம். அந்த லேசாக மழையில் நினச்சிட்டோம். போய் பார்த்தோம், எப்பயோ சர்ச்சுக்கும் போச்சு 9 ஆகி போய்க்குது. 5:30 மணிக்கு நம்ம போய் சும்மா பார்த்தோம், ஒரு 1/2 மணி நேரம். எங்கள் வீடு நல்லா இருக்கும், ஃபேன் போடலன்னா ஆனல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு நேற்று குளிர் இல்லை. அப்போ அந்த குளிருடைய நடுக்கத்தை விட ஆண்டோட சோகத்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அப்பா நம்மோடு கூட உறவாடுகிற, கிரியை செய்கிற, அசைவாடுகிற இடம். இப்போ இங்கே வந்து ஆண்டவர் இப்போ அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். சர்ச்சில் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு வீடும் சர்ச்சில் வந்து அப்படியே பார்த்துட்டே வரார். என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்தோடு இருக்குது, கவலையோடு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சபையில் வந்து பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யணும்னு வரும்போது நாம் சத்தியத்தை வசனத்தை கேட்காம தூங்கிட்டு இருந்தா கற்பனை பண்ணி பாருங்கள். பரலோகத்திலேருந்து அப்பா இறங்கி வராரு, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப துக்கத்தோடு வந்திருக்குது, சர்ச்சை முடிஞ்சு போகும்போது அவங்க துக்கத்தை மாற்றியே அனுப்பணும்னு ஆண்டவர் வேகமாக இறங்கி வரார். வந்து பார்த்தா நமக்கு அப்படியே தூங்கிட்டு இருந்தா வந்தவர் வந்த வண்ணமாகவே போயிடுவார். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள், வந்த வண்ணமாகவே போயிடுவார். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க. இரக்கம் செய்ய வரைக்கும் அவரை நோக்கி பார்க்கணும். சபையில் வந்தால் அதிக கவனத்தோடு இருக்கும். நான் சொல்ற பாத்ரூம் கூட அனுப்பக்கூடாது. யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், கூட்டின்னு வாட்டுக்கன்னா கொடுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? துட்டு இல்லைன்னா அதை வாங்கிறதுக்கு காசுனா கூட அந்த அதுக்குன்னு இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க, ஃபில்டர் பண்ணுற தண்ணி இருக்கிறோமா இல்லையா?
அவங்க சொல்லுவாங்க, நீ பாத்ரூம் போயிட்டுனா மறுபடியும் குடிக்கணும் 5 லிட்டர் தண்ணி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வரும்போது உபவாசத்தோடு வந்தோம் அப்படின்னா எழுந்து போகிற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் சில தீர்மானம் எடுங்க. இந்த 2026 வருஷத்தில் ஒன்று, ஆண்டவர் அதிகமாக நோக்கி பார்க்கணும். நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறியோ, உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறியோ, படுத்துன்னு ஜெபம் பண்ணுறியோ, ஆனால் ஜெபிப்பது நம்ம வாஞ்சையாய் மாறணும். புரியுதுங்களா? ஜெபிப்பது அதிகமாக நமக்கு வாஞ்சையாக இருக்கணும், எதிர்பார்ப்பாருங்க. அப்போ கர்த்தர் பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் யார் அதிகமாக நோக்கி பார்க்கணும் இல்லையோ, உண்மை நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக நோக்கி பார்க்குறேன். புரியுதுங்களா? ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி ஜெபிக்காத நாள், நான் இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஆண்டவர் வந்து நம்மளை கேட்பார். ஜெபிக்காத நாள் நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. சாப்பிடாம இருங்க, என்ன வேணாருங்க, ஆனால் ஜெபிக்காத நாள் ஒவ்வொரு நாளும் நீ கேலண்டர் கொடுத்து குறித்து வச்சிங்க. ஜெபிக்காத நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ 2வது என்ன சொன்ன, வசனத்துக்கு நடுவர். அதுலேயே நம்ம 2வது வசனத்தில் வாசிங்க, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எப்படி? ஆண்டோட வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் நடுங்குறானோ அவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்குறார். அப்போ சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய வர்றார் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் ஆண்டோட வார்த்தைக்கு பயத்தோடு கவனமாய் கேட்குறாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சந்தோஷம் உண்டாகும். புரியுதுங்களா? யாருக்கு சந்தோஷம் உண்டாகும்? எந்த ஒரு மனுஷன் நடுங்குறானோ. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆனால் நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 13:13, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை அற்பமாய் நினைக்கிறாங்களோ, அசட்டை பண்ணுறாங்களோ, அந்த வார்த்தை சொல்லுது, அவமதிக்கிறவன் நாசமடைவான். நீ நிறைய பேர் என்னதான் வாக்குத்தத்த வசனங்கள் என்னதான் பிளஸ் பண்ணாலும் அநேகருடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இல்லாமல் போவதற்கு காரணம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவமதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை, வசனத்தை, வார்த்தையை நீங்கள் நிறைய பேர் அவமதிக்கிறதுனால அவங்களுக்கு பலன் இல்லாமல் போகுது. அந்த அடுத்த லைன் சொல்லுது, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். எப்படி? கற்பனைக்கு பயப்படுகிறவனோ. இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இங்கே இன்னைக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, பயந்து அப்படி வார்த்தை கேட்கணும், பயந்து கேட்கணும். இன்றைக்கி பயம் ஸ்தோத்திரம் இல்லாமல் போச்சு. பயம் அதுதான். எங்கள் ஃப்ரெண்டு ஒரு முறை அனுப்பிச்சிருந்தான், எந்த வருஷத்துல அது நான் டெலீட் பண்ணிட்டேன்னு தெரியல, அதை சேவ் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன். 1950 நினைக்கிறேன். ஏதோ ஒரு வருஷத்துல வந்து ஒவ்வொரு வருஷமாக மனைவி கணவரை என்னென்னலாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாற்றிட்டே சொல்லி நிறைய விஷயம் இருந்துச்சு. அதான் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, சாமின்னு இருக்கிறாங்க, ஐயான்னு இருக்கிறாங்க, சொல்லுங்கள் என்னென்னோ நிறைய வார்த்தை. அப்படியே காலகட்டத்தை மாற 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 இப்போ லாஸ்ட்டாக டே வாடா அப்படின்றாங்கன்னு போட்டு இல்லை. அப்போது பயம் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இல்லை, பெற்றவங்க மேலேயும் இல்லை, டீச்சர் மேலேயும் இல்லை. அதுதான் ஒரு வீடியோவில் வெளியே வாட பார்த்துக்கிறேன்றான் பையன், ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நீ வெளியே வா, எனக்கு தெரியும், உன்னை குத்தி போட்டு போடுவான்றான் ஆசிரியர். அவர் வீடியோ எடுக்கிற இடம் எனக்கு என்னக்குது அப்படின்ட்டு அசிங்கமாக சொல்கிறேன். ஆனால் ஒரு பூச்சி போய் சீர்திருத்த பள்ளியில் போட்டாங்க. அப்போது ஆசிரியர் மேலும் பயம் இல்லை, பெற்றவங்க மேலேயும் பயம் இல்லை. இப்போ பசங்க நான் போயிட்டு உரிமையாக போயிட்டு கொஞ்சம் மறைச்சி பாருங்களேன், சத்தமாக ஏய் அப்படின்னு சொல்லி பாரு, அமைதியான்ட்டேன்னா உனக்கு நல்லது. இப்போது பயம். அப்போ பயம் மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் கூட போட்டோம். ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு மனுஷனுக்கு பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, அவமதிக்கிறவன் நாசமடைவான். அப்போ அதுதான் அவங்க வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் இல்லாமல் போவதுக்கு காரணம் என்ன? பயம். நீ உங்கள் அப்பா அம்மாவை இன்றைக்கி அடிப்பது பேஷனாக போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அப்போ பயம் இல்லாமல் கூட போட்டோம். ஆனால் கர்த்தர் மேலே உனக்கு பயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சரியாக இருக்கும், அதெல்லாம் சரியாக நடக்கும். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு பயப்படணும், ஏசப்பாவுக்கு பயப்படணும். இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க கண்ணை குத்திடுவாருன்னுவாங்க. இப்போ என்ன அந்த வார்த்தை சொல்லி கேட்டுக்கிறீங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏசப்பா கண்ணை குத்திடுவாருன்னாங்க. இப்போ அந்த வார்த்தையே கிடையாது, மறந்துட்டோம். அவர் ஏன் கண்ணை குத்து வராருன்றது போயிடுச்சு இப்போ இல்லை. அப்போ பயம் நாளடைவில் கர்த்தர் மேல் வைக்கிற பயம் என்னவாயிடுச்சு அப்படின்னா, அதுவும்
எனக்கு குறைஞ்சி 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 ஆண்டவரையும் மனுஷரை போல பார்ப்பதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரையும் மனுஷரை போல பார்ப்பதுக்கு இன்னைக்கு பழகிட்டோம். ஆண்டவனை அடிக்க போறாரு. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவனை திட்ட போறாரு. சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லுவாங்களே, என்ன பண்டிகை கிறிஸ்தவர்களாக கூட இல்லை நிறைய பேர். சொல்லுங்க, என்ன கிறிஸ்தவர்கள்? சொல்லுங்க, என்ன கிறிஸ்தவர்கள்? பண்டிகை. இதெல்லாம் சிஎஸ்சி சர்ச்சு தான் நிறைய பேர் பார்க்கலாம். அப்போதான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருந்தோம், நீ ஏன் சர்ச்சுக்கு போகல? இல்லை போகல, வேலைக்குது அப்படின்னாரு. கடைசியில் அவர் யார் அப்படின்னா அவர் சொன்னார், அப்போ கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகணுன்னு. நான் கேட்டேன், சர்ச்சுக்கே இது வரை நீ போனதா நான் பார்க்கல அப்படின்னா, நான் தான் மூப்பினார், கட்டாயம் எங்கே போய் ஆகணும் சர்ச்சுக்கு? மூப்பினார் அவர் தானா? சர்ச்சுக்கு போய் ஆகணும் கேட்பாங்க எல்லாரும். அப்போது இன்றைக்கி நிறைய பேர் பண்டிகை கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. நியூ இயருக்கு நிறைய பேர் பத்துன்னு வீட்டில் தூங்கணும், நிறைய பேர் நம்ம விசுவாசிங்க. கிறிஸ்மஸுக்கு நிறைய பேர் வீட்டில் பத்துன்னு தூங்கணுங்க நிறைய பேர். சொல்லுங்க, வருஷத்தில் ஒரு நாள் கிறிஸ்மஸ் ஒரு முறை தானே வருது. வருஷத்துக்கு எத்தனை முறை வருது? ஜனவரி எத்தனை முறை வருது? அந்த ஒரு முறை கூட நம்ம சர்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுக்கு உட்காரத்துக்கு நிறைய பேருக்கு இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுங்க, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அப்போ பயந்து ஒரு மனுஷன் வசனம் அப்படி அப்போ எப்படி பயப்படணும்? இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க, அதன்படி தான் வேதம் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ இந்த வார்த்தை கேட்கிற பிரசங்கிக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ இந்த வார்த்தை அவமதிக்கிறவளா இந்த 2026 நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுதோ அதன்படி செய்வதற்கு அதுதான் நீதிமொழிகள் ஆமென் ஸ்தோத்திரம் 13 அதே 18வது வசனத்தில், புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். நல்லா கவனிக்கணும். ஒன்று இதுக்கு மேலே அவன் வாசித்த 13வது வசனத்தில் அவன் நாசம் அடைவான். ரெண்டாவது, இந்த வார்த்தைகளை தள்ளுகிறவன், அவமதிக்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன் தரித்திரம். நம்ம நினைக்கிறோம் இந்த தரித்திரம் மாறவே இல்லை, இந்த கடன் மாறவே இல்லை, இந்த பிரச்சனை மாறவே இல்லை, எங்கள் அப்பா காலத்துலேருந்து என்னை பின்தொடர்ந்தே வருதுங்கிற சில தரித்திரம் ஏன் மாறலை அப்படின்னா, இங்கே ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற வேளையில் அவருடைய வார்த்தையை இன்னைக்கு அவமதிச்சிருந்தா நமக்கு தரித்திரம் வரும். ரெண்டாவது லட்சம்னா அவமானம் வரும். இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில் தரித்திரமும் லட்சையும் மாறுவதற்கு நான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ. இன்னைக்கு சபையில், இன்னைக்கு நிறைய சபையில் கடிந்து பேசுவதுக்கு நிறைய சபையில் எனக்கு பயம். ஊழியக்காரர்களுக்கு சொல்லுங்க, ஒரு ஒரு அவங்க காரியத்தை குறித்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க ஒரு பாஸ்டர்ஸ் மீது சொன்னாங்க, இன்னைக்கு சர்ச்சில் பாவத்தை கண்டித்து பேசுறதுக்கு பயமாகுது ஐயானார் ஒரு பாஸ்டர். என்ன ஆச்சு அப்படின்னா, அது டாட்டா காட்டு போகுது விசுவாசி. சரி, வேறு எந்த சர்ச்சுக்கான போகுதுன்னா வேறு எந்த சர்ச்சுக்கும் போல, அதில் வீட்டிலே உட்காந்து நாசமாக போகுதுன்னாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகளில் கடிந்து ஒரு வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற வேலையில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்காரங்க அது யாராக இருந்தாலும் பிரசங்கிக்கப்படுகிற வேலையில் அவன் கடிந்து கொள்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அது நான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோபப்படுறோம். என்ன போய் ஐயா பேசிட்டாங்க, என்ன தான் ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி கோபப்படுறோம், ஊழியக்காரங்க மேலே கோபப்படுறோம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை வாசிங்க. அதை மறுபடியும் வாசிங்க 18வது வசனம். சரி, கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவன், நல்ல கவனி, கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவங்க தான் கனம் அடைவார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கடிந்து கொள்ளுதலுக்கு, அதுதான் நீதிமொழி 1:23 சொல்லுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதல், வாசிங்க 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கவனமாக கேட்பதோடு வார்த்தை சொல்லி கடிந்து கொண்டாலும் திரும்பணும், கடிந்து கொண்டாலும் திரும்பணும். அதுதான் 25வது வசனம், என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வருத்தீங்க. நீ ஸ்கூலில் டீச்சர் சொல்கிற பாடத்தை கூட தள்ளி இருக்கலாம்,
அப்பா அம்மா சொல்கிற நல்ல வார்த்தைகளை கூட தள்ளி இருக்கலாம். அல்லது பெரியவங்க அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களே கிடையாது. ஆமாவா இல்லையா? நிறைய குடும்பங்களில் பெரியவங்களே கிடையாது. நிறைய பேர் போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க, நிறைய பேர் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க. பெரியவங்கன்றது இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்கணுங்க, அவங்க வார்த்தை கேளுங்க. கேட்டுக்கிறீங்க அந்த வார்த்தை, வீட்டுக்கு பெரியவங்க அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஹாஸ்பிட்டல் அதிகமாக போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த இலையை போட்டு அந்த இலையை போட்டு அதை போட்டு இதை போட்டு. ஆமாவா இல்லையா? இப்போ நிறைய வீட்டில் பெரியவங்களே கிடையாது. ஏன்னா பெரியவங்களை வச்சுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஃபேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி கொடுத்துணும். அதுக்கு பின்னாடி தான் ரொம்ப கஷ்டப்படும். பின்னாடி ஏன் பெரியவங்களை வெறுத்துட்டோம், ஏன் தள்ளிட்டோன்றது பின்னாடி கஷ்டப்படுவாங்க. ஒரு குழந்தைய விட்டுட்டு ஊருக்கு போக முடியாது, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க வயசானவங்க நடக்க முடியாமல் இருந்தால் கூட நமக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆமாவே இல்லையா? வயசானது நடக்க முடியாமல் கூட இருக்கும். ஆனால் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக வீட்டில் தூங்க மாட்டாங்களா? ஆனால் எங்கே தான் கடுத்திருப்பாங்கன்னா திணிமலை தான் கடுத்திருப்போம், அது வேற, வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு தைரியம் நமக்குள்ளே இருந்துச்சு பெரியவங்க. அப்போ நான் சொல்கிறேன், பெரியவங்க வார்த்தை கேட்குறீங்களோ இல்லையோ, அதுக்கு கீழ்ப்படுறீங்களோ இல்லையோ, அந்த வார்த்தை சொல்லுது, என் ஆலோசனைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை தள்ளி என் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறோம். நிறைய சபை கர்த்தருடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறோம். ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம விட்டு கொடுப்பது கிடையாது. ஆனால் நம்ம அந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன், நீதிமொழி 12:1 புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம். சொல்லுங்க, என்ன குணம் சொல்லுங்க? இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை கேட்காத பிள்ளைகளுக்கு என்ன குணம் இருக்குது சொல்லுங்க? என்ன பாருங்க, என்ன குணம் இருக்குது? அம்மா அவங்க அம்மானுக்கு குத்துறாமா? சரி, அப்போ என்ன குணம் இருக்குது சொல்லுங்க? என்ன குணம் இருக்குது சொல்லுங்க? என்ன குணம் யாருக்கு? இன்னைக்கு இந்த புத்திமதிகளை ஆமீன் யாரெல்லாம் தள்ளுறாங்களோ வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன குணம் சொல்லுங்களேன்? நாய் குணம்னு மனுஷனை பார்த்து சொல்லுவாங்க, நாய் குணம் அப்படின்னு. சில பேர் பழமொழி சொல்கிறாங்க, வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாய் குணம்ன்றாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். வயசாயிடுச்சுனாவே குணம் மாறிடும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், வயசாயிடுச்சுன்னா சின்ன பிள்ளையாக தான் மாறிடுவாங்களே தவிர நாய் குணம் வராது. ஆனால் நம்ம சொல்கிறோம், பெரியவங்க என்ன பண்ணுறோம், இவங்க சொல்லுவோம். யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன்? நாய் குணம்னு யாரும் சொல்லுவாங்க சொல்லுங்களேன்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருமகள் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. யாரை பார்த்து? நாய் குணம். சரி, அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். புத்திமதிகளை அதுதான் சொல்லுவாங்க. அவன் அறகுடம் என்ன நிறைகுடம் சொல்ல, நிறைகுடம் தழும்பாதுன்னுவாங்க. ஏன் அப்படின்னா அது நிறையா இருக்குதுன்னுவாங்க. காலி குடமும் தழும்பாது. ஆமாம், ரெண்டு புரியுதா? ரெண்டுமே. அப்போ நீ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ படிக்கலைன்னா கூட உனக்கு அறிவு வருவதற்கு இந்த சத்தியத்தை கேட்டால் போதும். ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல அப்படின்னா இந்த வசனத்தை ஒரு மனுஷன் கேட்டால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அறிவு வரும். நீ நிறைய பேர் காலேஜே கூட முடிச்சிருக்கட்டும், நல்லா படிச்சிருக்கிறோம், எங்கே என்ன பேசணும்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? எங்கே என்ன பேசணும்னு தெரியாது. வாண்டடாக போய் சண்டை இவங்கள வாங்கிட்டு வருவாங்க. மடக்கு போனவங்களெல்லாம் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போய்க்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். மடக்கு போனவங்க அவங்க மேலே கேஸ் வந்து அவங்க அதை ஒருத்தர் சொன்னார், அவன் போயிட்டான், ஐயா எனக்கு 1000 கணக்கில் செலவாயினுக்கு, மடக்கத்துக்கு போனேன் சண்டை போட்டுங்கிறானே அப்படின்னு மடக்கு போனேன், எனக்கு 1000 கணக்கில் செலவாயினுக்குது. அவனும் கண்டுக்கல, அவன் போயிட்டான். இப்போ நான் தான் என்ன பண்ணிக்கிட்டேன், வட்டிக்கு வாங்கி வாதாடுனுக்கிறேன், செலவு பண்ணேன். அப்போது இந்த அறிவு இந்த வேத வசனத்தை கேட்பதினால தான் வருமே தவிர அது நீங்கள் கேட்குற மாதிரி நடிக்கிறதுனால அறிவு வராது. புரியுதுங்களா? அப்போ அதுதான் சொன்னேன், நிறை குடமும் தழும்பாது, காலி குடமும் தழும்பாது. கேட்குறவங்களுக்கும் அறிவு வரும், கேட்குற மாதிரி இருக்கும். கேட்காதவங்களும் கேட்குற மாதிரியே இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? கேட்குறவங்களும் அது பரவாயில்ல கவனிக்கிறாங்க போல அப்படின்னு, கேட்காத நம்மளை தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க யோசனையெல்லாம் அது பார்டர் விட்டு பார்டர் தாண்டி இருக்கும். ரெண்டு பேருமே பார்த்து அப்படியே கவனிக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ வார்த்தை சொல்லுது, இந்த அறிவு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அறிவு எப்படி வருது அப்படின்னா இந்த வசனத்தை கேட்கறதுனால தான் வரும் அறிவு. இதை தள்ளுகிற மனுஷன் வாசிங்க அதில் 12:1 இதை வெறுக்கிறவனோ சொல்லுங்க என்ன குணம்? இதனால தான் சர்ச்சைக்கு வந்தாலும் அது முறிக்கணும் போது என்ன குணம் வருது சொல்லுங்க? என்ன குணம் வருது? என்ன குணம்? நல்ல குணமாக தான் வரும் ஐயான்னு சொல்லும். அதுக்கு என்ன குணமாக இருக்குது?
சொல்லுங்க, மிருக குணம். அதனால தான் ஆமே ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை சொல்லுது 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினது. 5:12 13வது வசனம், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். அப்போ எப்போ அதுக்கு மேலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனம், முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது அப்போதான் நினைப்பு வரும், ஐயோ என் சத்தியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கேட்காம போயிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கும்போது சர்ச்சைக்கு வர்றதில்லை. பொதுவாகவே நம்ம சர்ச்சையே இல்லை, இப்போ உலகளாவிய சபைகளில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஆண்டவர் நல்ல கை கால் கொடுக்கும்போது சபைக்கு வர்றதில்லை, நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது சபைக்கு வருதில்லை. நிறைய பேர் எப்போ சபைக்கு வரோம், கால் ஒஞ்சிட்டு போயிரு, கை ஒஞ்சிட்டு போயிரு, அடிபட்டு நடக்கவே முடியாது, படுக்கா இருக்கும்போது அப்போ கொண்டு வந்து சபையில் கழுத்துறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். எப்போ படுக்கையாக நிறைய பேர், அப்போ 4 பேர் கொண்டு வந்து சபையில் ஒரு மூலையில் கழுத்துறாங்க. நல்லா இருக்கும்போது அப்போ அது சபைக்கு வந்திருந்தா இப்போ படுக்க அது வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. இந்த வார்த்தை சொல்லுது, எப்போ முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. அப்போ நிறைய பேர் சொல்கிறோம், ஐயோ நான் சர்ச்சைக்கு போகாமல் போயிட்டேனே, ஐயோ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டேனே, இந்த இயேசப்பா நான் கூப்பிடாமல் போயிட்டேனே. எப்போ முடிவில் ரொம்ப கஷ்டப்படும் போது, யாரும் உதவி செய்யாத நிலைமையில் கஷ்டப்படும் போது அப்போ சொல்கிறோம், அலட்சியம் பண்ணிட்டேனே. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு போதகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் வெறுக்கவோ அலட்சியம் பண்ணவோ கூடாது. அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் தள்ளிட்டு இருக்கிறோம். அப்போது 2 இன்றைக்கி நல்ல தீர்மானம் பண்ணுங்க. 1, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ அவர்கள் முகங்கள் வெட்கமடையாது. 2வது, எந்த ஒரு மனுஷன் வசனத்துக்கு நடுங்குகிறானோ அவங்க ஸ்தோத்திர முகங்கள் என்ன பண்ணாது. அதுதான் யோவான் ஸ்தோத்திரம் 14வது வசனம் வாசிங்க. 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். அப்போ 3வது, விசுவாசிக்கிறவங்க ஆமீன் ஸ்தோத்திரம் வெட்கப்பட மாட்டாங்க. ரோமர் 10:11 வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்போ 1 நோக்கி பார்க்குறவங்க வெட்கப்பட மாட்டாங்க, 2வது வசனத்துக்கு நடுங்குறவங்க, 3வது விசுவாசிக்கிறவங்க. யோவான் 3:15 குறிச்சிங்க படிக்க வேணாம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நல்லா கவனிக்கணும். அப்போ விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட மாட்டீங்க. 3வது, அதுதான் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றாரு. அவன் என்ன சொல்றாரு, எப்பா 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. யோவான் 20:29 பேஜ் நம்பர் சொல்லட்டுமா? அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில் 3வது நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன், விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட மாட்டான். தோமா நினைக்கிறாரு இயேசு உயிர் தந்துட்டாரு, எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு தோமா கிட்ட சொல்லும்போது தோமா சொல்றாரு, இல்லை அவரை சிலுவையில் அரிச்ச காயங்கள் ஆணிகள் அடித்த காயங்களில் என் விரலை போட்டால் ஒடிய நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்போ இந்த வார்த்தையே ஆண்டவர் பக்கத்தில் இல்லை, ஆனால் இவங்க பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கவனிச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் தோமாக்கு முன்னாடி வந்து நின்று சொல்கிறாரு, எப்பா நீ என்ன பண்ணு, ஆமென் ஸ்தோத்திரனை கண்டதினால் விசுவாசிக்கிற. 27வது வசனம் ஆமென் ஸ்தோத்திர வாசிங்க. 27 தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாமல் இராம விசுவாசியாயிரு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா விசுவாசி, நிறைய பேருடைய பேர் என்னது விசுவாசி, சபைக்கு வரவங்களுக்கு விசுவாசி. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத விசுவாசி நிறைய சபையில் இருக்குது. என்ன சொன்னாலும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா அப்படியே உட்காந்துருக்கும், ஆமின்னு சொல்லாது. ஆண்டவர் உங்கள் பிரச்சனை மாற்றி வரணும் எங்கேருந்து அப்படின்னும்.
இல்லைங்க இந்த மாதம் இந்த வீட்டை கட்டுருவேன் அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. இல்லைங்க இந்த தடை ஆண்டவர் மாற்றிறாரு, அங்கேருந்து நடக்க போகுது. அப்போது விசுவாசியாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா விசுவாசம் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது, அவன் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் பிள்ளையே இந்த 2026 வருஷத்தில் அவிசுவாசியாக இராமல் விசுவாசிகளாக இருங்க. எல்லாத்தையும் விசுவாசி. எதுவும் வாழ்க்கையில் நடந்தாலும் இது கர்த்தர் தான் செய்கிறான்னு விசுவாசி. கர்த்தர் மாற்றுவாருன்னு விசுவாசி. கர்த்தர் அவன் சீக்கிரத்தில் மாற செய்வாருன்னு விசுவாசி. அப்போது நம்ம என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா, அவன் அவிசுவாசியாக இராமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ கர்த்தர் பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லுது, தோமாவை பார்த்து சொல்கிறா, நீ கண்டதினால் என்னை விசுவாசிக்கிற, ஆனால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான வழி வாசல் எந்த அறிகுறியுமே இல்லவே இல்லை, அதுக்கான சிம்டம்ஸ் இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசி நடக்கும். வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நீ தோற்று போயிருக்கிறியோ, எவைகளெல்லாம் பெற முடியாமல் இருக்கிறியோ, ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன் வெட்க முகம் இல்லவே இல்லை, இனி உன் அவமானம் இல்லை, இனி உன் துக்கம் இல்லை, இனி உன் வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மாறுவதற்கு அவரை நோக்கி பாருங்க. 2வது வசனத்துக்கு நடுங்குங்க. 3வது விசுவாசிங்க. விசுவாசத்தினால் யாவும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிக்கிறவன் யாவும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் விடுங்க. இந்த 2026 3 காரியம் என் வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்துகிறேன், இதை நான் செய்யணும். அப்போ 3 காரியங்களும் வாழ்க்கையில் இருக்குமானா உண்மையாகவே நான் சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தூங்குறவங்க சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வாழ்க்கையில் தடையில்லாமல் நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அதிகமாய் நோக்கி பாரு. இன்னைக்கு நிறைய சபைக்குள்ளே கூட நம்ம வெக்கப்படுறோம், ஜெப குறிப்பு கொடுத்தா வெக்கப்படுறோம். விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியக்காரெலாம் நாங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதை நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் அதை கேப் போட்டுறீங்க, பார்த்துக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா இவங்க பண்ணுவாங்கன்னு விட்டுருமே, அது நமக்கு சாபமாக போயிடும். ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நீ ஜெபிக்கணும். ஜெபிப்பதற்கு எந்த ஒரு மனுஷனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெட்கப்படக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, அறையில் ஆடாதவன் இங்கே பெப்பப்பா நீ உட்காந்துட்டு இருக்குன்னா வீட்லேயும் நீ பெப்பப்பா தானே அர்த்தம், வீட்லேயும் ஜெபம் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீ எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறியோ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பக்தியை சபையில் பார்க்க முடியும். நீ எந்த அளவுக்கு ஆண்டோடைய சமூகத்தை அங்கே நோக்கி பார்க்குறியோ, நீ சபைக்குள்ளே வரும்போது அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், கவனிக்க முடியும். நீ நல்ல வீட்டில் ஜெபிக்கிற ஆளாக இருக்கிறங்க. இன்றைக்கி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால் அன்றி நமக்கு ஒரு வழியே வேறு வழியே இல்லவே இல்லை. வேதம் சொல்லுது, ஜெபத்தினால் வராத யாவும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வராமல் இருக்கக்கூடாது, ஜெபத்தினால தான் வரணும். மனுஷங்கிட்டேருந்து வரக்கூடாது, உலகத்தான் நின்று வரவே கூடாதுன்னு நீங்கள் ஆண்டவரே பரலோக எனக்கு இறங்குங்க. அதுதான் 123:2 வாசித்து போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரையே, சொல்லுங்கள், என் கண்கள் அவரையே. அதுக்கு மேலே அழகாக சொல்லுது, என்னது, இதோ வேலைக்காரன் கண்கள், படிக்க வேணாம், வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் நான் உண்மையே நான் நோக்கி பார்ப்பேன். பெற்றுக்கொள்கிற வரைக்கும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் இப்போ கேட்டதோடு விட்டுருங்களே எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எது தடையாக இருக்குதோ அந்த தடை மாறுவதுக்கு அப்படி எல்லாம் முழங்கல் படிட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, இன்றைக்கி 3 விதமான காரியங்களை குறித்து பேசியிருக்கிறீங்க, 3 விதமான காரியங்களை குறித்து பேசியிருக்கிறீங்க. எனக்கு அப்படி முழங்கால் படிட்டு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஒன்று நீங்கள் உங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கணும். ஒன்று, கர்த்தரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாக இருக்கும்போது வெட்கம் அடைவதில்லை. 2, ஆண்டவரே, வசனத்துக்கு நடுங்குகிறவன் வெட்கப்படுவதில்லை. 3, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இந்த 3 காரியங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் இதை அபியாசப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே எப்போவுமே நாங்கள் உம்மை நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எத்தனை பேர் பிரைஸலோ ஆண்டவரே இன்றைக்கி பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கி வந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிரைஸலோ, ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும்.